எல்லோருக்கும் வணக்கம். போதைக்கு அடிமையாகிற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சில பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அடிமையாயிடுறாங்க. ஒரு நண்பர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் நிறுத்த முடியல, 3 மாசத்துக்கு ஒருக்க 50,000 ரூபாய் லாஸ் ஆகுது அப்படின்றார். இதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி வீட்டம்மாக்களுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஏண்டா பண்ணாட 3 மாசத்துக்கு ஒருக்க 50,000 ரூபாய் லாஸ் பண்றியா, அதுக்கு ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணலாம், தங்க நகை எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யாராவது நம்மளை பயங்கரமா திட்டுனாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நம்மளுக்கு லேசா பயம் வரும். அது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அடிமையிலிருந்து நம்ம வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் நம்ம காமெடிக்கு பேசிக்கிட்டாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது ஒரு நண்பர் சொல்றாரு பாருங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது ஒரு கான்ட்ராக்ட். அது 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். ஆனால் அதை போய் எடுக்கிறதுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்டாக்ஸ், ஸ்மால் பிரைஸ் ஸ்டாக்ஸ், ஒரு உதாரணத்துக்கு ட்ரைடன்ட், அதெல்லாம் லாபகரமான கம்பெனியாகவும் இருக்கு. ஒரு 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சென்ட்ரல் பேங்க், மகாராஷ்டிரா பேங்க் அது போன்ற பங்குகளை வாங்கி வைக்கும் பொழுது அவன் கீழே 50% போனாலும் அந்த ஷேர்ல நம்ம ஒரு பங்குதாரராக இருக்குமே அப்படின்ற மாதிரி மனசு தேத்திட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த ஷேரே அந்த கம்பெனியே திவாலாகி ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போற வரைக்கும் நம்ம காசு உள்ள இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும், திடீர்னு 10 ரூபா ஷேர்லாம் 20 ரூபா 30 ரூபா போனதெல்லாம் இருக்கு. அது மாதிரி போகும்பொழுது நம்ம ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா. அல்லது நம்மளுடைய மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்துடணும். ஒரு நண்பர் சொல்றாரு பாருங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்ல பண்ணி அவருக்கு 20,000 ரூபாய் லாஸ் இருக்கு, வேற ஒரு பக்கம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்ச காசை ஆப்ஷன் ட்ரேடிங் தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இனிமேல் ஆப்ஷன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த செல்ஃபா நம்மளுக்கே ஒரு அவேர்னஸ் வரணும். அந்த மாதிரி வந்தாலும் நம்மளால தப்பிச்சுக்க முடியும். அல்லது நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு வகையில பணம் வரணும். இப்போ ஒரு NRI இருக்காங்க, அவங்களுக்கு மாசமே 3 லட்சம் ரூபாய் சம்பளம். சரி ஓகே, அவர் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் விடுறாருன்னா அது ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு சோர்ஸ், மணி சோர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நண்பர் 35 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ கடவுளின் அருளால ஆல்மோஸ்ட் 80% மீட் எடுத்துட்டாப்ல. இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாப்ல, இங்க பாருங்க, நான் ட்ரேடிங் பண்ணி ஆல்மோஸ்ட் லட்சக்கணக்கில் நான் பணத்தை விட்டுட்டேன், ஆனா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு நான் லாபம் சம்பாரிச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எத்தனையோ பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க, எத்தனையோ பேர்னால அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டு வெளியே வர முடிஞ்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களாலேயும் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டு வெளியே வர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் எனக்கு என்னமோ இருக்கிறதுலே பவர்ஃபுல் அந்த வீட்டம்மா நம்மளை பார்த்து ஏயா பண்ணாட அப்படின்னு திட்டும்போது தான் நம்ம உருப்படியாகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய செய்திகளை பார்த்துடலாம். முதல் முக்கிய செய்தி, இந்த வாரத்தில் மொத்தமே 3 நாள் தான் ட்ரேடிங் டே. 2 நாள் லீவு, இன்னைக்கு லீவு, வர வெள்ளிக்கிழமையும் லீவு. ஆனால் இப்போ ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லாங் வீக்கெண்டாக வருது. ஸோ என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கு. இது போன்ற 3 நாட்கள் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஹைலி வால்டிலிட்டியா இருக்கும். ஸோ பார்த்து சூதானமா இருங்க. அது மட்டும் இல்ல, இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் எதுனா, இந்த வாரத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி ஆகுது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல ஃபாரினர்ஸ் இந்த 3 நாட்களில் பணம் போடுறாங்களா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐபிஓஸ்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 2 இருக்கு. இபேக் டியூரபிள் ஐபிஓன்னு ஒன்று இருக்கு, நோவா அக்ரிடெக்னு இருக்கு. இந்த இபேக் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த இபேக்னுடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ரேட் வருதுன்னா 230 ரூபா வருது. அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 10% பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பிரீமியமாக தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த சீசன்ல கார்பரேட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு பெருசா பிரச்சனை பண்ணல. ஐடி ரிசல்ட் வந்தோடனே உடனே நம்மளுடைய நிஃப்டியை மேலே தூக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் கார்பரேட் ரிசல்ட்ஸ்னால பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ அதனால அடுத்த வாரத்தில் அவனு நம்மளுக்கு பெரிய அளவில் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஒரே ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனிக்கும் ஜீலுக்கும் இடையில இருந்த அமெரிக்க $10 பில்லியன் அளவிலான ஒரு மெர்ஜர் அப்படின்றது நடக்காது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இது ரொம்ப மனசு கஷ்டமான நியூஸ். அது எப்படி தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்குதுன்னு தெரியல. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏமாத்தல. இதுக்கு முன்னாடியே ஒரு ஹை வரும்பொழுது அவனால் தாண்ட முடியாமல் நின்றுட்டு இருந்தான். ஒருவேளை இந்த பேட் நியூஸ் வருமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இங்கே ரிஜெக்ட் பண்ணி இவனை கீழே இறக்கி விட்ட மாதிரி தோணுது. நண்பர்களே, இந்த HLE கிளாஸ்கோட் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவன்லாம் சப்போர்ட் எடுத்து 3 மாசம் ஆச்சு, பிரேக் அவுட் எடுத்து 6 மாசம் ஆச்சு. இருந்தாலும் அவன் கீழே போய் அவனுடைய லோ லெவலை ஹிட் பண்ணி லோ ஆகாம ஒரு மாதிரி அவனுடைய உயிரை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ பிரேக் அவுட் பெருசாக ஹெல்ப் பண்ணல. சப்போர்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு, இன்னுமே அவன் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான்.
ஏதாவது ஒரு வகையில் ஒரு ட்ரிகர் கிடைச்சி மேலே ஏறி வந்தான்னா இவனுக்குள்ள ஒரு 150 ரூபா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்ற ஷேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது, சார்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ அளவில், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வருஷ பீரியட் சார்ட்டு, இந்த ஒரு வருஷ அளவில் அவன் வந்து ஒரு பிரேக் அவுட்டு கிட்ட வர்ற மாதிரி காட்டுறான். ஒருவேளை இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா அவனுடைய லைஃப் ஹை சில வருடங்களுக்கு முன்னாடி அவன்லாம் 120 ரூபாயெல்லாம் போயிருக்கான். அவ்வளோ போகாட்டியும் பரவாயில்ல, ஒரு 60 ரூபா அல்லது ஒரு 70 ரூபா வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஷேரை யார் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பெருசாக, பொதுவாகவே பேங்க் ஸ்டாக்கில் எஃப்ஐஎஸ் டிஐஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் டிஐஸ் அதிகமாக வைக்கல, பப்ளிக்கும் அதிகமாக வைக்கல. யார் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் 98.25 வச்சிருக்காரு. எத்தனை வருஷமாப்பா நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அவங்க பல வருஷமாக வச்சிருக்காங்க. எப்போ 75 கீழே இதை கொண்டு போவாங்க அப்படின்றது தெரில. ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் வந்து மேல் ரேட்டில் இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் துடிப்போடு இருக்கான். இந்த துடிப்பு அப்படியே இன்னும் பிரேக் அவுட் ஆகி மேலே ஒரு 70 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு துன்பம் பாருங்க நண்பர்களே, நம்மளுக்கு சாப்பாடு போடுறது அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். சரி, ஓகே, ஒரு வேளை அக்ரிகல்ச்சர் செக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது இந்த ஜெயின் இரிகேஷன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்காங்க, துன்பத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்னுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி 250 ரூபாயெல்லாம் போன ஷேர் தான். கடைசியில் அந்த கோவிட் சமயத்தில் வெறும் 6 ரூபாய்க்கு போயிட்டான். 6 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ 63 ரூபா. 6 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் 300 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இவன் அப்போ 63 ரூபாயில் இருக்கான். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து ஒரு ஏர்முகமாக இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இங்கே 60 ரூபாயிலிருந்து டக்குன்னு அப்படியே மேலே ஏறி 100 ரூபா போனாலும் சரி, அல்லது 60 ரூபாயிலிருந்து மறுபடியும் ஒரு 38 ரூபா அல்லது 35 ரூபாய்ன்னு வந்துட்டு மறுபடியும் ஒரு 100 ரூபா போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இவனுடைய தற்போதைய ட்ரெண்ட் கொஞ்சம் ஏர்முகமாக இருக்கு. அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக இருக்கா, அவன் P&Lலாம் ஒரு மாதிரி ப்ராஃபிட்டுக்கு திரும்பிட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராஃபிட் பார்க்காதீங்க, இது ஏதோ ஒரு அதர் இன்கமில் வந்திருக்கு. ஸோ இந்த 2023 குவார்ட்டர் விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி அவன் தொடர்ந்து ஒரு லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி இப்போ வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 கோடி 8 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டிசம்பர் குவார்ட்டரில் அவனுடைய ரிசல்ட் வந்து ஒரு லாபகரமாக அதிகமாக வேண்டாம், ஒரு 20 கோடின்னு லாபம் வந்ததுன்னா கூட இந்த ஜெயின் இரிகேஷன் அப்படின்ற ஷேர் வந்து இங்கிருந்து 100 ரூபா போகிறக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் அவன் ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்துட்டு அப்புறம் போவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து இந்த ஹனிவெல் அப்படின்ற ஒரு ஷேரில் போய் லாக் ஆகிட்டேன் அப்படின்றார். அந்த ஷேரை எடுத்து பார்த்தா அது 38,000 ரூபா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷேராக இருக்குது. 100 ஷேர் வாங்கியிருக்காரோ 1000 ஷேர் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காருன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது லாக் ஆனாலுமே இது ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்தால் மேலே ஏறி இருக்கான். ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு 44,000 வந்ததுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடாடா, இன்னொரு நண்பர் வந்து HDFC பேங்க்ல போய் பல்கா மாட்டிக்கிட்டாப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த HDFC பேங்க்குக்கு ட்ரெண்ட் லைன் படி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கான். இவன் எப்போ இருந்து அப் ட்ரெண்டில் இருக்கான், 2020 இருந்தே அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். அந்த அப் ட்ரெண்டினுடைய சப்போர்ட்டில் இருக்கான். இந்த சப்போர்ட் கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது 1700 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சப்போஸ் இந்த சப்போர்ட் வேலை செய்யல, கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து நான் 1279 வரைக்கும் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஆகிட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. இன்னும் கீழே இறங்குச்சுன்னா மேபி 1279 ரூபாயில் ஒரு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கும் கீழே போயிடுச்சுனாக்கா அப்புறம் எனக்கு என்னமோ அப்புறம் ரொம்ப நாள் உட்கார வச்சிருவான்னு தான் தோணுது. ஆனால் கடந்த 3 வருஷமா அந்த ரேட்டுக்கு கீழே போகல. இது வரைக்கும் 1279 கீழே போகல. உங்களை மட்டும் மனசு நோக்கடிக்கணும்னு சொல்லி கீழே இறங்குவானா அப்படின்ற எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். அதை விட்டா 1265 இருக்கணும். இந்த ரெண்டுமே பெஸ்ட் லெவல். இதுக்கு கீழே போச்சுன்னா தான் ஒஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சவுத் இந்தியன் பேங்க்னுடைய ரைட்ஸ் இஷ்யூ, அதாவது நீங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் ஒரு 10 ஷேர்னு ஏதாவது ஒரு ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரைட்ஸ் ஷேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அலாட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னா அந்த ரைட்ஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரைட்ஸை யாராவது விற்கணும்னு செகண்டரி மார்க்கெட்டில் செல்லிங் ஆர்டர் போட்டால் அப்போ போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு டாக்ஸ் சேவிங் ஃபண்டினுடைய மீனிங் வந்து முதல்ல 2 மீனிங் இருந்தது. ஒன்று சேவிங்ஸும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம டேக்ஸை எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் சேவிங்ஸு அந்த லோன்ஸ் கட்டுறதெல்லாம் அந்த
ஹோம் லோன்ஸ் கட்டுறதெல்லாம் காமிச்சு எக்ஸெப்ஷன் வாங்குறது ஒரு விதம். இன்னொன்று வந்து அதெல்லாம் எது வேண்டாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எனக்கு ஒரு 7 லட்சமோ 7.5 லட்சமோ மொத்தமாக இதுதான் என்னுடைய பேசிக் இன்கம், அதுக்கு மேலே இருக்கிறத டேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். ஸோ இப்போதைக்கு சேவிங் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இஎல்எஸ்எஸ்ல இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் இந்த வருஷம் இந்த 2023 to 24 எனக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு டேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் போட்டிருந்தேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 24,000 ரூபா நான் போட்டதில் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எனக்கு 25% லாபத்தில் வந்திருக்கு. ஸோ அப்போ இப்போ எனக்கு இதில் ஒரு 10% டேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குதுன்னா அதில் ஒரு 2,500 ரூபா மிச்சம். ஸோ 2,500 + 6,000 8,500 ரூபா. இந்த 25,000 ரூபாய்க்கு எனக்கு 8,500 ரூபாய் இப்போ உடனடி எனக்கு லாபம் இருக்கு. இருந்தாலும் நான் இந்த 6,000 ரூபாய் விற்க முடியாது, ஏன்னா 3 வருஷம் லாக்இன் பீரியட். இதுவே யோசிச்சு பாருங்க, யாருக்காவது 30% டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்றதுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்? இங்கே 7,500 ரூபா மிச்சம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இங்கே ஒரு 7,500 இங்கே ஒரு 7,000னா ஆல்மோஸ்ட் 15,000 ரூபா. இப்போ ஒரே வருஷத்துக்குள்ள 50%க்கு மேலே லாபம் வருது. ஸோ டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் முதல்ல வந்து இந்த டேக்ஸ் எக்ஸெம்ஷன் இருந்தது, இப்போ அது நம்மளுக்கு இனி அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஎல்எஸ்எஸ்ல வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது வந்துட்டு இருந்தது, இனி பாதியாக குறைஞ்சிரும். அதாவது அந்த டேக்ஸ் எக்ஸெம்ஷன் இல்லாதனால மார்க்கெட்டில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட வேண்டியதான். இந்த பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் தான் ஸ்பிளிட் பற்றி சொல்லியிருந்தாங்களே, அவங்க தான் கிளியராக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னா அந்த ஒரு ஷேர் வந்து 2 ஷேராக இனிமேல் மாறிடும். அந்த டேட் இன்னும் என்னால் பார்க்க முடியல, அதை பார்த்தோன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நண்பர்களே, இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.